மாநகராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு கூடுதலாக இணைக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கக்கூடிய மாதவரம், மணலி, திருவத்தியூர், அதேபோல் தெற்கில் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர், பெருங்குடி இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் பெருநகர சென்னை மாநகராட்சியோடு 2011 இணைக்கப்பட்டது. 2011 இணைக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் மேற்கொள்ளப்படாமல் இருந்தது கடந்த 10 ஆண்டு ஆட்சியில். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி பகுதிகளுக்கு எல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள். முக்கியமாக வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு மாதவரம் பகுதிக்கு உட்பட்டு இன்றைக்கு விளையாட்டு திடலை துவங்கி வைத்திருக்கிறோம். இந்த விளையாட்டு திடலில் ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில் கோர்ட், ஓப்பன் ஜிம், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, கபடி இப்படி பல்வேறு அம்சங்கள் கொண்டு ஒரே பகுதியில் பல்வேறு தரப்பு விளையாட்டு வீரர்களை பங்கேற்கும் வகையில் இந்த விளையாட்டு மைதானம் துவங்கப்பட்டிருக்கிறது. இது பெருநகர சென்னை மாநகராட்சியின் மூலதன நிதியிலிருந்து 1,49,00,000 இருக்கு. இப்பணி துவங்கப்பட்டு பணி சிறப்பாக முடிவுற்று இன்றைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் வட்டார துணை ஆணையர் ரவி சார் அவர்களும், அப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதவரம் சுதர்சன் அவர்களும், மண்டல குழு தலைவர் அவர்களும், மாமன்ற உறுப்பினர் அவர்களும் உடனிருந்து துவங்கி வைத்தோம். அதன் தொடர்ச்சியாக வர இருக்கும் பருவமழை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக பல்வேறு தரப்பிலே முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ரெட்டேரிக்குட்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நீர்நிலை பகுதியினை ஆய்வினை மேற்கொண்டிருக்கும். தொடர்ந்து இந்த வடசென்னைக்குட்பட்டு இந்த ரெட்டேரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் வெளியேறும் பகுதினால இந்த வெஜிடேரி நகர், பாலாஜி நகர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதற்கு இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர்ல பொதுவாக வெளியேற்றுவார்கள் 120 கியூசெக் வழியாக திறந்து வைக்கப்பட்டு அது இப்பொழுது பரப்பளவில் வெளியேற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஆர்டிசி அவர்கள் இதை ஒவ்வொரு நாளும் நேரடியாக ஆய்வு செய்து கண்காணித்து வருகிறார்கள். இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சன் அவர்களுக்கும் இதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். வரக்கூடிய நவம்பர், டிசம்பர் காலங்களில் அதிக மழை ஏற்பட்டால் இந்த சர்ப்ளஸ் வாட்டர் மூலியமாக இந்த மாதவரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டேரி லேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதே போல புழல் சர்ப்ளஸ் ஓபன் பண்ணா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படலாம். அதனால முன்னெச்சரிக்கையாக இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணியில வெளியில அப்புறப்படுத்தி பஃபரிங் பாயிண்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. WRD துறை மூலமாக பணி நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி துறை சார்பாகவும் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதை இன்றைக்கு